பிஜி டிஆர்பி போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நிறைய நண்பர்கள் பிஜி டிஆர்பிக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறையா பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே அது கிடையாது. பிஜி டிஆர்பி சிலபஸை பொறுத்த மட்டுக்கும் பழைய சிலபஸில் தான் வரக்கூடிய எக்ஸாம் கால்ஃபர் ஆகும். நம்பர் 2 பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்பர் ஆஃப் போஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் மொத்தம் 10,000 போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த நிலையில் இப்போ இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களுமே மொத்தத்துமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 போஸ்ட் தான் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஆனால் அதுவே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் நிறைய பட்டதாரி ஆசிரியர்கள் உபரியாக இருக்கிறதுனால அவங்களெலாம் பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் மூலமாக எங்கெங்கெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்கோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு உத்தேசமாக பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுவதற்கு முன்னால் எக்ஸாக்ட் நிலவரம் தெரியும். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும் பட்டதாரி ஆசிரியர்களாக இருக்கட்டும் உயரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஆர்பி அட்டவணையில் பிஜி டிஆர்பி பொறுத்த மட்டுக்கும் முதல்ல ஒரு 57, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு 200 அப்படி போட்டிருந்தாங்க. உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா வேக்கண்ட் இருக்குது. அந்த வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கான ஃபைனல் டிசிஷன் எப்போ வரும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் தான். நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஒரு 38 மாவட்டங்கள் இருக்குது. அதில் நார்த்தில் போனால் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. அனைத்து சப்ஜெக்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 சப்ஜெக்டை குறிப்பிட்டு சொல்லலாம். தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி, இல்லை அதில் உள்ள 2 பிரான்ச்சு. ஆர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, இது பூரா பார்த்திங்க அப்படின்னா இது போக கணினி அறிவியல், இவ்வளவும் போஸ்ட்டுக்கு உத்தேசமாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு 100 போஸ்ட் வச்சுக்கிட்டால் கூட 1000 போஸ்ட்டுக்கு மேலே கண்டிப்பாக பிஜிடிஆர்பி இருக்கும். இது நாம் சொல்கிறது தான். நிச்சயமாக இட் வேரிஸ் ஃப்ரம் சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா மாறுபடும். அது எக்ஸாக்டாக ஈக்குவலாகவே இருக்கும். இப்போ பட்டதாரி ஆசிரியர்கள் எடுத்துங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 சில்லற. ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. அப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் தமிழ், ஆங்கிலம் வேணால் கூடுதலாக இருக்கலாம், அதுலேயும் காமர்ஸ் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலபஸ் மாறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை. ஏஜ் லிமிட்டை பொறுத்த மட்டுக்கும் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. 58 வயது வரை நீங்கள் ஓசியாக இல்லைன்னா கண்டிப்பாக எழுதிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் 53 அப்படி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் 5 ரிலாக்ஸேஷனோட சேர்த்து பிசி, எம்பிசி மற்ற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 58 வரைக்கும் கொடுத்துருக்கனால இந்த வட்டம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எழுதுவாங்க. ஆனால் போட்டி அப்படின்றது கடுமையாக இருக்குமா அப்படின்னா அந்த மிடில் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு தான் கடுமையான போட்டியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே தேர்வு மயமாயிருச்சு. இன்றைக்கி காலேஜ் லெக்சரராக இருந்துக்கிட்டு இருக்கவங்களும் கூட தற்பொழுது போட்டியிடுவதற்கு இங்கே தயாராகிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செட் எக்ஸாம் மார்ச்சில் வருது. ஸோ அந்த எக்ஸாம் பேஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கவங்களும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஎட் வித் பிஹெச்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலக்ட் நெட் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கிடையில் காலேஜ் டிஆர்பி எப்போது வரும் அப்படின்ற தாட்டும் இருக்குது. அட்டவணைப்படி பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பி தான் ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி இருந்தது. ஸோ ஒருவேளை காலேஜ் டிஆர்பி கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஆனால் காலேஜ் டிஆர்பி வரும்பொழுது இந்த பிஜிடிஆர்பியும் லேட் ஆகும். ஆனால் பிஜிடிஆர்பி தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்கு. காலேஜ் டிஆர்பி டிலே ஆகலாம். ஏன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அடிக்கடி அவங்களோட டச்சில் இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன நினைக்குதோ அதுதான். தற்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஜூன் மாதம் தான் எக்ஸாம். அப்போ இந்த கேப் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன், எவாலுவேஷன் மற்றும் பார்த்திங்கன்னா எலெக்ஷன், இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸாம் தள்ளி போயிருக்கு. ஸோ நமக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூனில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எப்படின்னு எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த தகவலை தான் உங்களோட பகிர்ந்திருக்க விரும்புகிறேன். ஸோ அது போக பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் நம்மளுடைய சேனல் சார்பாக எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட் போய்கிட்டு இருக்குது. மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. காமர்ஸ் தமிழ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது.
காமர்ஸ்க்கான கிளாஸஸ்க்கு சஃபிஷியன்ட் நம்பர் வந்த உடனே அந்த கிளாஸஸும் அடுத்த வாரம் ஆரம்பமாக இருக்குது. அதனால் காமர்ஸ் நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அதுபோக சைக்காலஜி கிளாஸஸ்க்கு வர்றவங்களுக்கும் அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யூசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.